2025 மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி சனி பகவான். அவர் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு போகிறார். இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், இரும்பு சார்ந்த துறை, வெள்ளியம் சார்ந்த துறை, அப்புறம் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரி தொழில், அதாவது நகை, ஆபரணங்கள், துணிமணி வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஹோட்டலில் வந்து புதிய இதெல்லாம் அறிமுகப்படுத்து, புதிய டிஷ்ஷெல்லாம் அறிமுகப்படுத்துறது, அது மூலம் சிறப்பாக வருவாங்க. சாதாரண தள்ளுவண்டி போட்டு நல்லா காசு பார்ப்போம் அந்த 2025. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் உணவுத்துறை அதிகாரிட்ட எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல வர்றாரு, சனி 9ஆம் இடத்துக்கு இருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த 2 பேர் சேரும்போது உணவுத்துறையில் வந்து எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எதையாவது வளர்ச்சி ஆராய்ஞ்சு இதெல்லாம் பண்ணிடுவாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி நல்ல பயிற்சி இருக்கிறவங்க, நல்ல ஆசிரியர் துறை, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ரொஃபஸர்ஸு, தலைமை ஆசிரியர்கள், இதெல்லாம் நல்லாயிருக்கும். விளையாட்டுத்துறை சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு வந்து 10க்கு போகிறது, 10 9 போகிறாங்க, 9 10 சனி போகிறதுனால இந்த மார்க் விளையாட்டுத்துறை வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் வந்து நல்ல பரிசுகள் இதெல்லாம் வாங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள், மிருகத்தில் பிறந்த மருத்துவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வருவாங்க அந்த வருஷம். அவங்களால கூட அந்த மாதிரி மிருகராசியில் பிறந்தவங்களால் கூட புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 60% அவங்க தான் இருப்பாங்க. எந்த நாளாக இருந்தாலும் சரி அவங்க தான் இருப்பாங்க. நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தால். கோயில் இவங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வழிபாடு. ஏன்னா ஜென்ம குரு வருது, 7 புரிவன் குரு பகவான் வழிபாடு. குருனா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, அவரை முக்கியமாக கும்பணும், வணங்கணும். அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இந்த குடலை கண்டு சாத்துறது, கொடக்கல்ல இருக்குல்ல அது சாத்துறது, தெய்வம் போடுறது. இதை விட குருவுக்கு மஞ்சள் நிறத்தில் ஆன உணவு, நான் சொல்கிறது பருப்பு சாதம், எலுமிச்சை சாதம், இதெல்லாம் வந்து படைச்சி அதை வந்து 10 பேருக்கு விநியோகம் கொடுத்துட்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்கும். வசதி இருக்கவங்க அனாவரமே பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம். அப்புறம் பிரத்யங்கரா வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பப்படும். ஏன்னு சொன்னீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றான், சனியும் வர்றான். இந்த 10 சனியும் ராகும் உக்ரதெய்வ வழிபாட்டில் சிறப்பை கொடுக்குது, அவங்களுக்கு நல்ல சிறப்பு கொடுக்குது. அப்புறம் 7ஆம் இடம் வந்து தனுசா வர்றதுனால எதிர்காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். அவனோ பெண்ணோ கொஞ்சம் எச்சரிக்கையாக போய்க்கணும். புதிய அறிமுகத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமாறாமல் இருக்கணும். அதுக்கு வந்து இந்த பிரத்யேகர வழிபாடு, வராத பணம் வர்றது, வராகி வழிபாடு, புரியுதுங்களா? கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயாவாடி, அங்கே போய் சிறப்பான வழிபாடுகள், ஆராதனை செய்கிறது ரொம்ப சிறப்பு தரும். நார்மலாக வந்து இவங்க இயல்பாகவே பெருமாள் வழிபாடு அதிகமாக செய்வாங்க. அதனால் பெருமாளையும் கும்பிட்டுக்கலாம், வணங்கிக்கலாம். அவங்களுக்கு வந்து தெய்வம் போட்டுக்கலாம். செவ்வாய், வெள்ளி, சனி காலங்களில் தெய்வம் போட்டு அர்ச்சனையோ ஆராதனை